எடுத்துட்டு வந்துட்டேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல், மாங்காய், குடல், கிட்னி ஒன்னையுமே காணோம். அச்சச்சோ, என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி, கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமேல் இந்த சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம். இங்க வாங்க. பொன்னாரம் காலக்கிழப்படுறான். ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதத்தான் பண்ணுமா? அது என்ன பொன்னா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற? மூஞ்சியும் முகர கத்துக்கிறேன். என்ன அமாவாசை? என்னப்பா என்ன அமாவாசை? பட்டையெல்லாம் பலமா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? டேய், இதுக்குதான் விபூதின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இல்ல திருநீருன்னு சொல்றது? எதுக்குடா பட்டையை ஞாபகப்படுத்துறீங்க? டேய், கல்லு கிடைக்கிற பாத்து வரக்கூடாதப்பா. கல்லு 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 கிடைக்கிற பாத்து வர. ஏன் கல்லு கல்லு கூவுற? அதுக்குதான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே? அதுக்கே கல்ல ஞாபகப்படுத்துற? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. என்னப்பா அமாவாசை, விசிக்கி விசிக்கி நடந்து வர? எது இல்ல, எதுக்கு விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். டேய், ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியதானே? எதுக்குடா விஸ்கி விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால முடியலடா. போ 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 போடா. இந்த பக்கம் விஸ்கி விஸ்கி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. ஏமா சார், தலை வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே? டேய், கொஞ்சம் மூட்டி இறக்கடா, கொஞ்சம் மூட்டி இறக்கு. இங்க வாடா. ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திர கட்டனா? சரி, அப்படியே சொல்றியே. ஒரு அமிர்தாஞ்சனா நீலகிரி தைலம் இருக்குல்ல, அதை சொல்லலாம்ல? அது என்ன அனால்ஜின் நோவால்ஜின்? தெரியாம சொல்லிட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் உள்ள இருக்க போறேன் இந்த ஊர்ல. உனக்கு டாக்டர் 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 டாக்டர். என்னம்மா சார்? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்க வர்ற எல்லா பேரும் குடிய ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர். எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்து எழுதி கொடுங்களேன். அம்மா சார், நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. என்ன டாக்டர் சொன்னீங்க? இது வெறும் மன பிராந்தி. அண்ணா, என்ன மன்னிச்சிருந்த? எதுக்குடா? நான் உன்னை ரொம்ப கேவலமா திட்டேன். என்ன செருப்பாலே அடின. எதுக்கா செருப்பு பேசுற? இல்ல, நீ அடிச்சாத்தான் என் மனசு சாந்தி அடையும். அடி. எப்படா திட்டுன? திட்டுன நேத்து ராத்திரி கிணவுல திட்டு. கனவு தானே, விடு போ. நீ அடிக்கணும். ஆமா, நீ அடிச்சுட்டு போன ஆத்மா சாந்தி அடையும். அமாவாசை, அவசரம் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், வீணா டென்ஷன் உண்டாக்காத. நான் உன்னை ரொம்ப கேவலமா திட்டு இருக்கேன். தண்ணி போட்டு சாம்பலா பண்ண நீ போடா வீட்டுக்கு. அண்ணே, எதுக்கு இப்ப என்ன அடிச்ச நீ? நான் இப்ப உன்னை என்ன பண்ண? உன்னை திட்டினா பேசுனா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்து அடிக்கிறேன். டாக்டர் இதை பார்த்துட்டு
இதெல்லாம் வெந்து போச்சுடா, நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு. என்ன என்னடா சொன்னாரு? என்னமா சொன்னாரு? சொல்லுடா, உனக்கு ஒண்ணுமா ஆகுதுடா? இல்ல, ஜோசியரா தான் சொன்னாரு, டாக்டரா தான் சொன்னாரு. நான் சாகுற நிச்சயம். சாகுறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றியா? என்ன ஆசை? நிறைவேற்றி சத்தியம் பண்ணு. சரி, சத்தியம்டா, நிறைவேற்றி வைக்கிறேன்டா. உன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன். சத்தியம் பண்ணிட்ட. சத்தியத்தை மீற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா பிடி. யோ தள்ளுங்கய்யா. விவசாயிகளை திட்டாத, இவங்க தான் நம்ம கட்சியோட கண்கள். இவங்களை வச்சு தானே பிசினஸ் பண்ணும். பிரதர்ஸ் கொஞ்சம் தள்ளிக்கோ. தேங்க்யூ. நோட் பண்ணிக்க, இந்த இடத்துல தான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். கார் பார்க்கிங் மட்டும் 10 ஏக்கரா பண்ணணும். அவ்வளவு கார் வருமா? பத்துமே என்ன இப்போ? நோட் பண்ணிக்க. பாடி கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் வேலைக்கு நிலுங்க. பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கேயே கட்டிடுவோம். ஓகே சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க, ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற பாத்தியா? ஏய் பிளடி ஆப்டர் மேல பையா. யோ யார் யாது? இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா, அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும். தியேட்டருக்குள்ள போயிருச்சா? என்ன பொம்பளையில பூதகலையில பாத்து நிக்கிற? எங்க ஊரு பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவோம். ஆமா, யார் நீ? எங்க இருந்து வர்ற? என்ன வேணும் உனக்கு? விலகு மேன். நான் ஆப்டர் பசங்களோட பேச மாட்டேன், உனக்கு தெரியுமில்ல? ஏன் அலோவ் பண்றேன்? நோட் பண்ணிக்கிறதையும். இப்போ அங்கிருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போகுதுல, இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரா கோயிலுக்குள்ள போகணும். அண்டர் கிரவுண்ட்லயா? வெரி குட். இதையே மெயின்டைன் பண்ணு, அப்படியே நோட் பண்ணு. என்ன சொல்ற? என்ன சொல்ற? யோ யார் நீ? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? கண்ட்ரி ஃபுட் ரெடி நான்சென்ஸ் ஸ்கூல். யோ டீசெண்டா தமிழ்ல பத்தியா? போடா நாசமா போனவனே. கேட்காம இருந்துக்க உங்களுக்கு. நீ யாருன்னு? யாரா நானு? யாரா? யாருன்னு காட்டுறேன் உனக்கு. காட்டுறேன். இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா? செல்லார் போனியா? ஹலோ ஹலோ பங்காளி, கொஞ்சம் இங்க வாங்க. யாரோ ஒரு ஆள் இங்க வந்து பாலமும் ஹோட்டலும் பீச் இங்க கட்ட போறானா? வேமா வாங்க. இதோ அப்ப வந்துடுறேன். யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன்? பங்காளி இந்த ஆள் தான். ஏன் இவனுக்கு இதுல குளிக்க மாட்டானுங்களா? அதானே. பழனிசாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான். இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டேங்கிறா. சந்தோஷமாக சவாரி போவோம். அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட். பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவோம் மாட்டோம். இங்கேயும் சேம் ரேஞ்ச் தான். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம். உன்னை நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னு. அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ். அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே. தெரியுது தெரியுது. விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். உன் பிளான்லாம் கேட்க நாங்க இங்க வரல. என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களேன். சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும், வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். இதை ஊருக்குள்ள விலைக்கு சொல்லி எல்லாத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும்? நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன். என்ன ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு. ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன். அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. முதல்ல சொல்லுங்க. ஜனங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம். எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சோபிய கேட்டா எனக்கு கொடுப்பிய? புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல 3 பேருமே பார்ட்னர். எல்லாருக்கும் எல்லாமே போதும். மை யங் பிரதர்ஸ் அண்ட் ஓல்டு பிரதர்ஸ், குட் ஈவினிங். ஐயா என்ன சொல்றாரு? ராத்திரி சாப்பாடு இங்கதான் இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்றாரு. நம்முடைய கோவிந்தா பைனான்ஸ் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்ட்டி நடத்துறது என்னுடைய வழக்கம். இந்த வில்லேஜ்ல நான் நடத்துற முதல் பார்ட்டி இது. படிகல்ஸ் ஓபன் பண்ணுங்க.
இது கோவணத்தோட அடிக்கிற சரக்கு இல்ல. அதனால பாடி கேர்ள்ஸ் இவங்களெல்லாம் உள்ள கூட்டு போய் சூட்டு மாட்டி அனுப்புங்க. வெள்ளக்கார இந்த பாட்டில வச்சிருந்தா இந்தியாவையே பிடிச்சான். இந்த சேம் பாட்டில வச்சுட்டு நான் இந்த வில்லேஜையே பிடிக்கிறேன். இந்த காட்டு பசங்க பாபாவத்தி கொடு. பாட்டில வச்சு எப்படிங்க பிடிச்சான்? ஹிஸ்டரி கேட்கிற நேரமா அது? காலையில் சொல்றேன். Let us enjoy. இப்ப ஐயா என்ன சொல்றாரு? எடுத்துக்கடா நாயேங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? செருப்பு பிஞ்சிரும். மை டியர் ஆல் பிரதர்ஸ். இப்ப ஐயா என்ன சொல்றாரு? ஏண்டா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? அப்புறம் ஏன்டா அவர் ஹிந்தில பேசுறதெல்லாம் என்கிட்ட அர்த்தம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன நிம்மதியா குடிக்க விடுறா. பார்ட்டி இப்பதான் நல்ல பாமுக்கு வந்திருக்கு. இதோ கரெக்டான நேரம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம நீங்களா கவலைப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்து பார்த்து நான் டெய்லி ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். உடனே உலக வங்கிக்கு போன் பண்ணி ஒரு 1500 கோடி ரூபாய் கடன் கேட்டேன். நாளைக்கு காலையில வந்து வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த 1500 கோடி ரூபாயை வச்சுட்டு இந்த வில்லேஜ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேக்டரி கட்டி தர போறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஸ்மால் ஃபேவர், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத உங்க இடது கை பெருவரலை எடுத்து நான் நீட்டுற பேப்பர்ல ஒரு ஓரமா லேசா உருட்டு எடுக்கணும். தட்ஸ் ஆல். அப்புறம் பவர் எனக்கு வந்துடும், பணம் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நீங்க போட்டிருக்கிற கோட்டு சூட்டு, நீங்க கையில பிடிச்சிருக்கிற பாட்டில் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும். அதனால 5 ஏக்கரா பூமி வச்சிருக்கிறவன் என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ வெறும் மயில உருட்டி எடுப்பா. 10 ஏக்கரா பூமி வச்சிருக்கிற என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ தன்னுடைய கண்மையால உருட்டி எடுப்பா. 15 ஏக்கரா பூமி வச்சிருக்கவ தன்னுடைய பெருவிரல நீட்டினா அவ தன்னுடைய உதட்டு சாயத்தால உருட்டி எடுப்பா. என்கிட்ட 25 ஏக்கரா இருக்குங்க. அப்படியா? வெரி குட். அப்ப நீ அவகிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிக்க, அவளே டீல் பண்ணுவா. கரெக்டா டீல் பண்ணு. ஏய் சைலன்ஸ் சைலன்ஸ். வெளிவா, மேல அடிக்கிறா. பாடி கேர்ள்ஸ் கம் வித் பான் பேப்பர்ஸ். கோட்டு சூட்டெல்லாம் வாடகைக்கு வாங்கினது. போகும்போது ஒரு வீட்டை எல்லா பசங்களையும் கோவணத்தோட அனுப்பு. அண்ணா கயிறு? ஐயோ, அதான் கோவணத்துக்கு பேசு. ஸ்டூபிட்.